என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த படியில் நான் முன்னேறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையோடு கூடிய யோசனை இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கான மே மாத பலனாக இருக்க போகிறது. ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். வேற ஒண்ணுமே இல்ல. முதல் 15 நாட்கள் அப்படிதான் இருக்க போகுது. நிறைய நட்பு ஓட்டம், நிறைய அலைச்சல், நிறைய செலவு, நிறைய சந்தோஷம், நிறைய கொண்டாட்டம், நிறைய பெருமை, நிறைய புகழ், நிறைய விரயம் எல்லாமே இருக்க போகுது. இதுவும் இருக்க போகுது, இதுவும் இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே சனி நம்மளோட அக்கவுண்ட்ஸ் ஆயிட்டீங்க. பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காரு. எங்க? மிதுனத்துல உட்காந்து. மிதுனத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நம்ம ராசிநாதன் வீடு தானே. அப்படி இப்படினாலும் அது கனெக்ட் ஆகி விடும். இது வேறமான சூட்சகமான மெத்தடு. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன? குடும்பத்துல வருமானம் வரப்போகுது. கண்டிப்பாக வருமானம் உயரப் போகிறது. நான் சொன்ன மாரி முதல் 15 நாட்கள் இதெல்லாம் ஓடப்போதா? அடுத்த 15 நாட்கள் வருமானம் அதிகரிக்க போகிறது. இதுவரைக்கும் பண்ண செலவெல்லாம் குறைய போகுது. இனிமே நீங்க தான் கூட்டு போய் 4 பேருக்கு டீ வாங்கி குடுத்தீங்கன்னா, இனிமே 4 பேர் உங்களுக்கு டீ வாங்கி குடுக்க போறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா. அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகுது வருமானம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, குதூகலம், அந்தஸ்து, வெற்றி, பயணங்கள் எல்லாம் நடக்க போகுது. திடீர்னு எங்கேயாவது ஓடி போகலாமா? ஏன்டா இங்க இருக்கோம்? அப்படின்ற மாரியும் ஓட போறீங்க. திடீர்னு இருக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்ல அப்படின்ற மாரியும் ஓட போறீங்க. ஸோ 2 விதமான பலனும் முதல் 15 நாட்களும், அடுத்த 15 நாட்களும் இயங்க போகிறது.